வாழ்க்கை என்பார்கள். நாகசக்தி அம்மா நம்பினோரை அம்மா கைவிட விடுவதில்லை. மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மா கணவனை இழந்த பெண்ணுக்கு, கண்ணீருடன் வந்த பெண்ணுக்கு, கவலையுடன் இருந்த பெண்ணுக்கு என்ன அற்புதத்தை செய்தால் என்று நாம் கேட்போம். ஓம் சக்தி. சொல்லுங்கம்மா, உங்க பேரு, ஊர் என்ன? வணக்கம் சாமி. நான் நீலகிரி ஊட்டியில எடக்காடு கிராமத்துல இருந்து வரேன். என் பேர் மேகலா. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு மன உளைச்சியில தான் நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன். அப்புறம் சாமி, என்ன உங்களுக்கு குறை, எல்லா குறையும் எனக்கு தெரியும், நீயும் உன் வாயால சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவை ஆத்தாவை கும்பிட்டு வர சொன்னாங்க. ஆத்தாவை கும்பிட்டுட்டு வந்தேன். சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு எங்க கணவரை இறந்துட்டாரு. இறங்கும் போது என் பணம் வந்துச்சு, செட்டில்மெண்ட், அதாவது பிஎஃப் ஆபீஸ்ல இருந்து என் பணம் வந்துச்சு. அந்த பணத்தை நான் வச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க நானும் ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துலயோ ஒரு செலவுக்கு வச்சுட்டு தரேன்னு வாங்கினவங்க 2 வருஷம் ஆச்சு. ஒரு தகவல் இல்ல, ஏமாத்திட்டாங்க. நானும் கேட்டு 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 அழுத்து போச்சு. கண்ணீர் மட்டும் என்னோட இதா போச்சு. ஆனா அந்த பணம் வருமா வராதான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என் பையன், நீ இப்படி ஏமாந்து நிக்கிறியான்னு டெய்லி என் வீட்டுல என் பையனுக்கு எனக்கு சண்டை தான் வருது. அவங்க போன் பண்ணா போன் எடுக்கிறதே இல்லை. ஆனா மன உருகி ஆத்தாவை கும்பிட்ட. கத்தப்பள்ளி காளி பூஜைக்கு வந்தியாமா? காமங்க சாமி, காளி பூஜை வந்தேன். சாமியை பார்த்தேன், சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி அதிசயம் நடக்கும்னு எனக்கு தெரியல. சாமி கவலைப்பட வேணாம் சொல்லி உனக்கு என்ன கொடுத்த? தாய்த்தூ கொடுத்தாங்க, அப்புறம் மை வச்சாங்க, அப்புறம் குளிக்கிறதுக்கு பொடி கொடுத்தாங்க. டெய்லியே குளிச்சுக்கோமா அப்படின்னு. நான் அதே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாமி சொன்ன மாதிரியே பண்ண, மை வச்சேன். ஆனா அவங்களோடவே கூப்பிட்டு, எனக்கு பணம் இல்லை, எங்க வீட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் 2 லட்ச ரூபாய் கையில வாங்கிட்டு 8 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடை அவங்க குடும்பத்தோட எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப வீடு உங்க கண்ட்ரோல் வந்துருச்சா? வீடு சாவி எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப வீடு என் கண்ட்ரோல்ல இருக்குது. அப்புறம் சாமி பார்க்க வரணும். இப்பதான் மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நம்பினோர் கைவிடப்படுவதிலே 4 முறை தீர்ப்பு இல்லையா? ஆமாங்க சாமி. ஆனா இந்த மாதிரி அதிசயம் என்னை மாட்ட எல்லா வரவங்களுக்கு எல்லாமே தரிசனம் கிடைக்கணும். நாகாத்தா அவரை நம்புவவங்களுக்கு யாருமே கைவிட மாட்டாங்க. ஆனா நம்பிக்கையோட வரணும், நம்பிக்கையோட வரணும். ஆத்தாவை நம்பி வரணும். சாமி சொன்னதை அப்படியே கடைபிடிக்கணும். கடைபிடிச்சனாலதான் உனக்கு எல்லாம். ஆமாங்க சாமி, நான் பிடிச்சிட்டேன் மணி. பக்தர்கள் எல்லாமும் வரவங்க எல்லாமும் நீங்க சொன்னபடி நடந்தா, ஆனா எல்லா அதிசயமும் நடக்கும். வீட்டுல நிம்மதி கிடைக்கும். நினைச்ச காரியம் நாங்க. ஓம் சக்தி.